இயேசு மேலே இந்த பாசத்தில் டே இப்போது அஃபீஷியல்ஸ் வந்திருக்கிறான் கூட்டு போகிறாங்க. அவர் சொல்கிறாரு, நான் பகல்லலாம் இருந்தேனே, ஆலயத்துலலாம் இருந்தேனே, அப்போல்லாம் வந்து பிடிக்கல, இப்போ நைட்டில் வந்து தூக்குறீங்களேன்ட்டு அவர் பேசுகிறார். இது அதுக்குள்ளே சர்ன்னு எடுத்து போட்டாச்சு. பாவி பட்டயத்தை வைத்தேன், பட்டயத்தாலே சாவான், ஏன்னா பேசுனதுக்குள்ள பாசம். இந்த மாதிரியெல்லாம் ஒரு தேவ அன்பு இருக்கிறதா நினச்சின்னு ஏதாவது ஒன்று பண்ணிட்டு ரத்த சிந்தல் பட்டயத்தை தூக்குறேன்றது, வெட்டுறேன் குத்துறேன்றது இதெல்லாம் நடக்கும். மனைவிகிட்ட சொல்கிறான், நான் யார் தெரியுமா? மனைவிகிட்ட கண்ணுன்னு சொல்கிறது, நான் யார் தெரியுமா? நான் உட்காந்துட்டுல வந்து டைவர்ஸ் வாங்குவேன். படுபாவி இருக்கிற இன்ஃப்ளூயன்ஸு, மூளை, அறிவு எல்லாத்தையும் வச்சு குடும்பத்தை வாழ வைக்க சொன்னால் எவ்வளோ பெரிய படிப்பு படித்தவங்கெல்லாம் இப்படி தான் பேசுகிறாங்க. ஆணும் சரி பெண்ணும் சரி, எங்கள் அப்பா வச்சு நான் வாங்குவேன். எங்கள் அப்பா யார் தெரியுமா? அந்த அம்மா. இதுங்களுக்கு படிப்பு, ஆள் பலம் எல்லாம் வந்து குடும்பத்தை உடச்சிக்கிறதுக்கு தான் பயன்படுத்துகிறாங்க. இது எல்லாம் வந்து நீ இந்த லிஸ்ட்டில் வராது, அது அங்கேயே நின்றோம். இந்த ஸ்டேஜில் அதெல்லாம் வராது, அந்த பிரச்சனையே வரவே கூடாது. அதுதான் கர்த்தர் பிரித்து எடுக்கிறார். எங்கள் அப்பா அவங்க அப்பாலாம் இது பவுல் பேசுகிறதை கேட்டுக்கொண்ட, அதாவது பரிசுத்தவான்களுக்கு செய்ய வேண்டிய தர்ம சகாயம். முதல்ல பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையில் சிறையிருப்பு சொன்னேன் இல்லையா? தீங்கு செய்யாமலே ஒரு சிறையிருப்பு. சுவிசேஷனாலும் பிடிச்சி போட்டுறான். நேராக சுவிசேஷன் அறிவிச்சுன்னு போட மாட்டேன், ஏதாவது ஒன்று செக் பவுன்ஸ் கேஸு எதையோ உங்களை மாட்டி விட்டுறதுக்கு ட்ராப் விச் இஸ் பர்மிட்டட் பை காட். நீங்கள் ஏன் ஆண்டவரே நான் உபவாசிக்கிறேன், மறுபடியும் பரிசேயம் சபம் இங்கெல்லாம் பரிசேயம் சபெல்லாம் செய்யவே முடியாதுங்க. அந்த சபத்துக்கு இங்கே வேல்யூவே கிடையாது. நான் தசமாக கொடுக்குறேன், நான் உபவாசிக்கிறேன், அதெல்லாம் அந்த வண்டி போய் 25 வருஷம் ஆயிடுச்சு. அன்றைக்கே போச்சு அது அங்கேயே. இப்போது சிறைச்சாலையில் இருந்தால் மனநிலை எப்படி இருக்கணும்? தன்மானத்துக்கு பிரச்சனை வர இடம் தானே அது. சிறையில் வைக்கிறாங்கன்னா என்ன பண்ணாமல் இவனத்து போய் சிறையில் வைப்பாங்கங்க? ஜட்ஜி பைத்தியமா, வக்கீலுங்க பைத்தியமா, அதிகாரிகள் பைத்தியமா? அவ்வளோ பெரிய கேடியாக இருக்கிறான்னால அப்படியெல்லாம் பேசுகிற இடத்துல நம்ம நிற்கிறோம். கர்த்தர் கூட இருக்கிறார், யார் நான் நம்புவானா? கர்த்தர் கூட தான் இதெல்லாம் எனக்கு நேரிடுவானேன்னா. அப்படி தானே பெரும்பான்மையான ஜனங்க சொல்கிறாங்க. பரிசுத்தவான்களுக்கு ஒரு சிறையிருப்பு இருக்குது. இங்கே பரிசுத்தவான்களுக்கு ஒரு 2 கொரிந்தியர் 9:1 சொல்லப்படுகிறது. பரிசுத்தவான்களுக்கு செய்ய வேண்டிய தர்ம சகாயத்தை குறித்து நான் அதிகமாக உங்களுக்கு எழுத வேண்டியதில்லை. 2 கொரிந்தியர் 8:4 என்ன சொல்லுகிறது? தங்கள் உபகாரத்தை பரிசுத்தவான்களுக்கு செய்யப்படும் தர்ம ஊழியத்தின் பங்கையும் நாங்கள் ஏற்றுக்கொள்ளும்படி அவர்கள் எங்களை மிகவும் வேண்டிக் கொண்டார்கள். நல்லா புரிந்து கொள்ளுங்கள். பரிசுத்தவான்களுக்கு குறைச்சல் வரும், பரிசுத்தவான்களுக்கு சிறையிருப்பு வரும், பரிசுத்தவான்களுக்கு பண தேவைகள் இருக்கும். இதில் தான் பரிசுத்தவானோட தேவைக்குன்னே கொடுக்கறதுக்கு ஜனங்க வருவாங்க. அப்பார்ட் ஃப்ரம் டைட்ஸ் அண்ட் ஆஃபரிங், இது எவனா வெட்டி கிட்டி போடுவான், விமர்சிக்கிறேன், வரவேற்கிறேன், நான் வேணான்னு சொல்கிறேன். ஏன்னா இது வாங்கினது பார்த்தாம இப்போ அது வேறு வேணுமாடா உங்களுக்கு?